கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்மை சதா காலமும் நடத்துகிறவர். நம்மை நித்தமும் நடத்துவார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. நம்முடைய கர்த்தர் நல்லவரும் மேன்மை நிறைந்தவரும் ஆச்சரியமானவருமாய் இருக்கிறார். மிக வேகமாய் தேவனுடைய வார்த்தை வசனத்தை நாம் தியானம் செய்யும்படி பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோவான் 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், குமாரனாகி கிறிஸ்து இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்றைய செய்தியினுடைய சாரம் மெய்யாகவே தேவனால் தரப்படுகிற விடுதலை. ஹல்லேலூயா. 77வது சுதந்திர தின விழாவை நம்முடைய தேசமெல்லாம் அனுஷ்டித்து வருகிறோம். சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், தங்களுடைய மரபிலே வாழ்விலே தங்கள் செயலிலே வருகிற விடுதலை. இன்னமும் சொல்லப்படுகிற அற்புதமான செய்தி என்னவென்றால், தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுகிற மெய்யான விடுதலை தான் சுதந்திரம். ஆமென். தேசமெல்லாம் சுதந்திரம் பெற்றோம் என்று தேசத்தினுடைய கொடியேற்றி மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதனால் விடுதலை வருவதில்லை, விடுதலை வரவில்லை. மனுக்குலம் எல்லாம் பாவத்திற்கு அடிமையாகி, சாபத்திற்கு அடிமையாகி, வியாதிக்கு அடிமையாகி, போதைப் பொருட்களுக்கெல்லாம் அடிமையாகி, இந்த உலகத்தினுடைய தீங்குகளுக்கெல்லாம் அடிமையாகி உலகம் இன்றைக்கு எழுந்திருக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற காலத்தை சந்தித்திருக்கிறது. ஏதோ அன்றைக்கு வெள்ளையர்கள் இந்திய தேசத்தை தங்களுடைய அடிமைத்தனத்திலே வைத்திருந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம், ஆகையினால் எங்க வாழ்க்கையில தேசத்துல எல்லாம் விடுதலை ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல முடியாதுங்க. தேசப்பற்று, தேச உணர்வானது மற்றவர்கள் எங்களை அடிமைப்படுத்தலாகாது என்கிற ஒரு வேகத்தையும் விவேகத்தையும் தந்ததினாலே அன்றைய விடுதலை தேசத்திலே உண்டாயிற்று. நாங்கள் நாங்களாகவே இருக்கிறோம், நாங்கள் நாங்களாகவே வாழ்கிறோம். ஆனால் மனுக்குலம், இந்திய தேசத்தினுடைய பரிதாப நிலை, மனுக்குலத்தினுடைய வாழ்வின் நிலையை யோசனை செய்து பாருங்கள். இன்றைக்கும் மனிதனுடைய வாழ்விலே விடுதலை என்பது அடிமைத்தனத்திலிருந்து, நுகத்திலிருந்து, கட்டுண்ட நிலைகளிலிருந்து விடுதலை பெற்றோம் என்று சொல்வதற்கு சாத்தியமே இல்லை. எங்கு பார்த்தாலும் மனுஷனுடைய வாழ்க்கை விடுதலையற்று கட்டுண்டு போய் கிடக்கிறது, அடிமையாகவே கிடக்கிறது. இந்த உலக சுபாவங்களுக்கு அடிமையாகி, பாவங்களுக்கு அடிமையாகி, சாத்தானுடைய தந்திராயுதங்களுக்கு அடிமையாகி போய் இந்த உலகம் தீங்குக்குள்ளாக இருக்கிறது. தேசத்துல சுதந்திரத்தை அனுஷ்டிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சுதந்திர தினத்தன்றைக்கு நம்முடைய இருதயம் என்ன சொல்ல வேண்டுமானால், தேவனால் உருவாக்கப்பட்ட கர்த்தருடைய அற்புதமான ஆச்சரியமான சிருஷ்டி, தேவனால் உருவாக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாகிய நான், தேவனுடைய ஆசையின் சுவாசக்காற்றின் மகிமையை பெற்றிருக்கிற என்னுடைய வாழ்விலே பாவமோ, சாபமோ, வியாதிகளோ, பலவீனங்களோ, கஷ்டங்களோ
உலக சுபாவ கிரியைகளோ என்னை அடிமைப்படுத்தி வெற்றி பெறாதிருக்கும்படி இன்று எனக்கு ஒரு நல்ல விடுதலையை தாரும் என்று கேட்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. நம்முடைய விருப்பங்களும் ஏக்கங்களும் எல்லாம் ஒரு முழுமையான மெய்யான சுதந்திரம், தெய்வத்தால் வருகிற விடுதலை. என்னுடைய வாழ்க்கையிலே மனுக்குலத்தை நாசம் செய்கிற மனுஷ கொலைபாதகனாகிய சாத்தானின் கையிலிருந்து ஒரு விடுதலை என் வாழ்க்கைக்கு வர வேண்டும், ஒரு சுதந்திரம் வர வேண்டும் என்று ஆசைப்படுவதாயிருக்கட்டும். நிச்சயமாகவே கர்த்தர் அதை சாத்தியமாக்கி தருவார். நம்முடைய குடும்பங்களை இந்த மனுஷ கொலைபாதகரிடத்திலிருந்து அவர் விடுதலையாக்குவார். ஆண்டாண்டுகளாய் இருக்கிற பொல்லாத பாவ சுபாவங்களில் இருந்து நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்களை விடுதலையாக்குவார். நம்முடைய தலைமுறைகளை விடுதலையாக்குவார். சுதந்திரம் பெற்றிருக்கிறீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அது மனுஷனாலே ஆகாது, அது நம்முடைய கர்த்தராலே மாத்திரமே ஆகிறது. தியாகிகள் பலரால் ஆகாது, அது நம்முடைய கர்த்தராலே மாத்திரமே ஆகிறது. ரத்தம் சிந்துதலினால் ஆகாது, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மாத்திரமே ஆகிறது. ஒரு மெய்யான விடுதலை மனுக்குலத்திற்கு மிக மிக அவசியமானது. அதற்காக சபை ஏக்கமடைய வேண்டும் இந்த சுதந்திர நாளிலே. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது மெய்யான சுதந்திரம், மெய்யான விடுதலை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் உருவாகிறது, எப்படி கிடைக்கிறது என்பதை பரிசுத்த வேதத்திலிருந்து சில வேத வாக்கியங்களின் வாயிலாய் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தந்தருளுவாராக. வேதத்திலே வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் பிரதியுத்தரமாய் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுக்குலத்திற்கு விடுதலை, பூரணமான சுதந்திரம் எப்பொழுது உண்டாகிறது என்றால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் சுதந்திரமாக்கப்படுகிறான், விடுவிக்கப்படுகிறான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்வது ஒரு பெரிய சொத்து. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை தேவன் நமது கரங்களிலே சொத்தாக தந்து வச்சிருக்கிறார். இந்த வார்த்தை ஒரு மனுஷனை பிழைப்பூட்டுகிறது. இந்த வார்த்தை ஒரு மனுஷனை விடுதலையாக்குகிறது. இந்த வார்த்தை ஒரு மனுஷனை சுதந்திரவாளியாய் மாற்றி விடுகிறது. இந்த வார்த்தை ஒரு மனுஷனை பூரணப்படுத்துகிறது. ஆகவே இந்த வேத வசனத்தை நீங்கள் தேடி வாசியுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாய் யோசியுங்கள். இந்த வேத வசனத்தை நன்றாய் நேசியுங்கள். வசனம் மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. 1000 பாட்டு பல விதமா பாடிக்கிட்டு போலாம், 1000 விதமா கூட்டத்தை நடத்திக்கிட்டு போலாம். ஆனா வசனம் மட்டும் இல்லைன்னு வச்சீங்களா, பிரயோஜனமே இல்லை. வசனம் தாங்க முக்கியம், வசனம் தாங்க வாழ்க்கை, வசனம்தான் வாழ்வினுடைய மேன்மை. வசனத்துல தான் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தானை கிறிஸ்து வார்த்தையினாலும் வசனத்தினாலும் ஜெயித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. அது கண்களை தெளிவிக்கிறது. அது தேனிலும் தேனிலிட்ட பலகாரத்திலும் சுவையாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை
பிழை இல்லாதது. கர்த்தருடைய வார்த்தை சுத்தமானது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தினம் நேசிக்க, யோசிக்க, நேசிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையிலே என்ன பலன் உண்டு? ஏராளம் சத்தியங்களை பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு சிறிய சம்பவம், நீங்கள் எல்லாரும் அறிந்த சம்பவம். மத்தேயு சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் நீர் சொல்லுவீரானால் என் வேலைக்காரன் சுகமாகி விடுவான். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நீர் என் வீட்டிலே பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்னுடைய வீடும் பாத்திரன் அல்ல. ஆகவே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையில் உண்டு அற்புதமே, கர்த்தருடைய வார்த்தையில் உண்டு அதிசயமே. நீங்க வீட்டுல போய் 5வது வசனத்திலிருந்து சட்டு நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்தான். ஆண்டவரே, வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். திமிர்வாதம் வந்து போச்சுன்னு சொன்னா அவன் படுக்கையில் இருப்பா, அவனால எழும்ப முடியாது, அவனை கட்டிலோடு தான் தூக்கி கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று இயேசுவினிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, 100க்கு அதிபதி சொன்னார், ஆண்டவரே, என் வீட்டிலே நீர் பிரவேசிக்க நான் பாத்திரனே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். அதை எல்லாவற்றையும் சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றதை நிறுத்தி விடுகிறேன். அன்பர்களே, உங்க எல்லாருக்கும் தெரியும், என் வீடு இயேசு வருவதற்கு பாத்திரமாய் இருக்கிறதா? இயேசு நம்ம வீட்டுல தலைவர்னு எழுதி வச்சா இயேசு வரமாட்டார். ஆமென். இயேசு என் வீட்டிலே வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதத்தான் நம்ம மனசு யோசிக்கணுங்க. இயேசு அழகான பெயிண்ட் அடிச்சு, அழகா கலர் கொடுத்து, அழகா விளக்க வச்சு, அழகா ஆண்டவரே வாருசாமின்னு சொல்லி ஒரு பெரிய சோபா செட்டை தூக்கி போட்டு இதெல்லாம் வச்சுட்டா இயேசுநாதர் வருவார். நடுசுல ஒரு பெரிய பைபிள், 10 பைபிளை தூக்கி வச்சா இயேசு வந்துருவார் அப்படி நம்ம நினைக்கிறோம். இயேசு வரமாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே, நீர் என் வீட்டிலே பிரவேசிப்பதற்கு என் வீடும் பாத்திரன் அல்ல, நானும் பாத்திரன் அல்ல. ஏன்னா என் வாழ்க்கை சரியில்லை, என் நிலைப்பாடு சரியில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய செயல் சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, என் தொழில் சரியில்லை, நான் செய்துட்டு இருக்கிற காரியம் சரியில்லை. அதனால ஒன்று மட்டும் செய்யுங்க சாமி, ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா வேலைக்காரன் சுகமாவான். வேதத்திலே வாசிக்கும் பொழுது 9வது வசனம் சொல்லுகிறது, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. பல பேர் உண்டு. 10ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை, விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு இயேசு சொன்னார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை பார்த்து சொன்னார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகடவது என்றார். நீ என்னோட வச்சிருக்கிற இந்த வார்த்தை மேல வச்சிருக்கிற
விசுவாசம், ஒரு சின்ன விசுவாசம் இருக்கிறதே, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்றார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள், தேவனுடைய வார்த்தையை பரிபூர்ணமாய் நம்புங்கள். அவர் சொன்னதை அவர் செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். அப்படின்னு விசுவாசிச்சாலே நீ விசுவாசிச்சபடியே உனக்கு ஆக கடவது. அந்த நாளிகையிலேயே நம்முடைய குடும்பத்திலே நிச்சயமாய் அற்புத சுகம் உண்டாகும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கவலை நீங்கும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற துயரம் நீங்கி போகும். நம்முடைய குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. மட்டுமல்ல, இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் கையை தொட்ட உடனே நல்ல கவனிங்க, முதலாவது முழுமையான ஒரு சுதந்திரம், மெய்யான விடுதலை நம்மிலே வர வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நேசியுங்கள், அந்த வார்த்தையிலே நிலைத்திருங்கள், விட்டுவிடாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் தவறாதிருங்கள். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, இயேசு அவள் கையை தொட்ட உடனே, இயேசு தொட்டுட்டா முழு சுதந்திரம், முழு விடுதலை. அல்லேலூயா. அதனால என்ன தொடும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. இயேசு உன்னை தொடுவாராக. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய மாசற்ற கரம், பாசமுள்ள கரம், காயப்பட்ட கரம் நம்மை தொடுவதாக. இந்த உலகத்துல யாரோட கையிலையும் ஆசீர்வாதம் கிடையாது. பல பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பல கையிலிருந்து காசை வாங்கினா கை நிறைய காசு வரும், வீட்டில் இருக்கிற பணப்பை நிறைய காசு வரும்னு சொல்லி நம்பிக்கையெல்லாம் வச்சிருக்கிற பல பேர் இருக்காங்க. இவங்க கையால சாப்பாடு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம நல்லா இருப்போம், பட்டினி வராதுன்னு நினைச்சுக்கிறாங்க. பல பேர் இவர் கையால இந்த காரியம் நடந்துச்சுன்னு சொன்னா அப்படின்னு பல பேர் முட்டாள்தனமான விசுவாசங்கள் எல்லாம் வச்சிருக்கிற பல பேர் இருக்கிறாங்க. மனுஷன் கையால ஒண்ணு ஆக போறதில்லை. தேவனுடைய கரம் உன்னை தொடுவதாக, கர்த்தர் உன்னை தொடுவாரா. அநேகருடைய வாழ்க்கையில வரவேண்டிய பல நன்மைகள் நின்று போவதற்கு காரணமே அறிவீனமான சில அவிசுவாச செயல்பாடுகள். ஆமென். யாருக்கு தெரியாம கையில வாங்கி கையில வீட்டுல கொண்டு வச்சிருக்க, அது ஒரு பெரிய ஆயுதமா மாறிடுது. ஆமென். பலர் கையில இருந்து கிடைச்சிட்டா நல்லா இருக்கும் நினைச்சு பலர் கைய நாடி தேடி அவங்க கையில வாங்கி அப்படின்னு சொல்லி வச்சதெல்லாம் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு பெரிய தீங்காக மாறிவிட்டது வீட்டுக்கு. அப்படி ஏதாவது வீட்டுல இருந்துச்சுன்னா எடுத்து வெளியே போட்டுரு. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவை தொடுவாராக, இயேசு நம்முடைய வீட்டை தொடுவாராக, இயேசு நம்முடைய தலைமுறையை தொடுவாராக. இயேசு பேதுருவின் வீட்டுக்கு வந்தார். இயேசுவை வீட்டுக்கு வர வைக்கிறோம். இயேசுவை எப்படி வர வைக்கிறது? இயேசுவை அழைச்சாதான் இயேசு வருவார். வரும் ஐயா போதகரே அப்படி சொன்னாதான் வருவார், இல்லாவிட்டால் வரமாட்டார். விருப்பம் இருந்தா வாரும் ஆண்டவரே சொன்னா இயேசு வருவதில்லை. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டார்கள். ஆகையினால் இயேசு போனார். வாரும் இயேசுவே என்று சொல்லுங்கள். வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வாரும் நேசரே என்று சொல்வீர்களாக. அவர் வருவாராக. அவர் வந்தால் வீட்டுல பார்த்தா ஜுரத்தினால பாதிக்கப்பட்டு செத்து போற நிலையில் இருக்கிற பேதுருவின் மாமியார் இயேசுவை தொட்ட உடனே
பைபிள் சொல்லுகிறது அவள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. இயேசுவை நிச்சயமா அழைச்சா வருவார். நீங்க இன்றைக்கே இயேசுவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போடும், உங்க வீட்டுல சுதந்திரம் வரும். பேதுரு வீட்டுக்கு இயேசு போனார். பேதுரு என்றால் நாணல் என்று அர்த்தம். நாணல் எப்படி? காற்று இங்க வீசினா அங்க, காற்று இங்க வீசினா இங்க, அந்த மாதிரி சுபாவம் உள்ளவன் பேதுரு. ஆனா பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இனிமே இந்த நாணல் சுபாவம் எல்லாம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. இன்று முதல் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ நாணல் அல்ல, இன்றிலிருந்து கல்லா இருப்பேன். எப்படி? அப்பதான் இயேசு வருவார். ஆமென் சொல்லுங்க. பேதுரு வீட்டுக்கு தான் இயேசு வருவார். இல்லாத வீட்டுக்கு இயேசு வருவதில்லை. பேதுருவாய் மாறு. தேவனுடைய பிள்ளையே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இவைகளை மேற்கொள்வது இல்லை. சில சுபாவம் என்னன்னா, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொன்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை. ஆசீர்வாதம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா அவரை விட்டு வேற எங்கேயாவது இருதயம் போயிருது, அவிசுவாசம் வந்துருது. 10 வருஷம் விசுவாச வாழ்க்கையிலேயே இவ்வளவு போராட்டம். 27 வருஷத்துல எத்தனை முறை அவிசுவாசத்தை பேசி இருக்க, எத்தனை முறை தீங்கானதை பேசி இருக்கிற, எத்தனை முறை தானலை போல இங்கேயா அங்கேயா என்று கேள்வி கேட்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் ஒன்னு கல்லா பாறையா, இனிமே அப்படி இப்படி எல்லாம் தீர்மானம் கிடையாது. தீர்மானிச்சா சொன்னதுதான். இந்த கல்லு மேல சபையை கட்டுவேன். இந்த பேதுரு வீட்டில் இயேசு வருவா. சத்தியத்துக்காக தேவனால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற கற்பாறையை போன்று கர்த்தருடைய சமூகத்தில் வைராக்கியம் கொண்டு தமது பிள்ளைகளிடத்தில் இயேசு வருவார். வருவது மட்டுமல்ல, உன் வீட்டில் இருக்கிற தீங்கையும் கஷ்டத்தையும் சாகடிக்கிற நிலையும் கர்த்தர் மாற்றி தொட்ட உடனே சுகம் உண்டாயிற்று. ஜுரம் நீங்கி அவள் சுகமானாள். ஆமென். ஒரு அற்புதமான செய்தி. அவள் எழுந்திருந்தாள், எல்லாருக்கும் பணிவிடை செய்தாள். ஆமென். மட்டுமல்ல, மூன்றாவதாக நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? மார்க்கு சுவிசேஷம் 7:34 வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. செவிட்டு ஊமையனை கொண்டு வருகிறார்கள். இயேசு பெருமூச்சு விட்டு பரத்தை பார்த்து அண்ணார்ந்து எப்பத்தா என்ற ஒரு வார்த்தையை சொன்னாரா? திறக்கப்படுவாயாக. உடனே அவன் செவிகள் திறந்தது, கட்டுகள் அவிழ்ந்தது, அவன் செவ்வையாய் பேச துவங்கினான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா பைபிள் சொல்லுகிறது, எப்பத்தான் இயேசு சொன்ன உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு, அவர் செவிகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போச்சு, அவன் செவ்வையாய் பேசினான். அன்பர்களே, ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்னும் நல்ல இரட்சகர், நம்முடைய மீட்பராயிருக்கிற கிறிஸ்து இயேசு நமக்காய் ஒரு பெருமூச்சு விட்டுட்டார்னு சொன்னா, எப்பத்தான் சொல்லிட்டார்னா உன் செவிகள் திறக்கும். இதுவரையும் அடைச்சிருந்த வாசல் எல்லாம் திறக்கும். அற்புதங்கள் நடக்கும். நன்மையை அனுபவிக்க வேண்டிய, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டிய வாசல்களை சத்துரு அடைத்து வைத்திருந்தான். செவிகள் திறக்கப்பட்டது. நன்மையை பேச வேண்டிய, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டிய, விசுவாசத்தின் மேன்மையை சொல்ல வேண்டிய நாவின் கட்டுகள் அவிழ்ந்தது. நீ இனிமேல் கட்ட
தேவனுடைய பிள்ளையே, அவிசுவாசத்தை பேசுகிற நாவாக அல்ல, கர்த்தர் இனிமேல் துதியையும் மகிழ்ச்சியையும் மேன்மையையும் புகழ்ச்சியையும் உன்னிலே வைக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாயை திறந்தாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் புறப்படும்படி கர்த்தர் தன் அனுக்கிரக காலத்தை நமக்கு அருளுகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய பெருமூச்சினால நம்முடைய நாவின் கட்டுகளும் அவிழ்ந்து, வாழ்க்கையை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து, பைபிள் செவ்வையாய் பேசினார். ஆமென். சரியா பேச ஆரம்பிச்சான். வேதத்திலே வாசிக்கும் பொழுது செம்மையானவர்களுக்கு தான் இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செவ்வையாய் ஒரு மனுஷன் வாழ்க்கையில மாறணும்னு சொன்னா பைபிள் சொல்லுது, அவர் பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்பாராக. ஆமென். இந்த சுதந்திர நாளிலே, இந்த விடுதலை நாளிலே, இந்த அற்புத நாளிலே நம்ம வாழ்க்கையும் செவ்வையாகட்டும், பேச்சு செவ்வையாகட்டும், நம்முடைய வாய் செவ்வையாகட்டும், பார்வை செவ்வையாகட்டும், வாழ்க்கை செவ்வையாகட்டும், கொடுப்பதும் எடுப்பதும் செவ்வையாகட்டும், யோசிப்பதெல்லாம் செவ்வையாய் மாறுவதாக. செம்மையானவர்களுக்கு சகல ஆசீர்வாதமும் உண்டாகும். நன்மைகளை கர்த்தர் அருளுவார். ஒரு நாளும் ஒரு நன்மைக்கு குறைவு வருவதில்லை. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். மட்டுமல்ல, வேதத்திலே வாசிக்கும் பொழுது நான்காவதாக வேதம் என்ன சொல்கிறது? சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள். உனக்கு நான் என்ன செய்வதென்றால், என்ன செய்வேன் என்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். பூரணமான சுதந்திரம், விடுதலை என்பது என் இரத்தத்தினாலே, உடன்படிக்கை இரத்தத்தினாலே. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரையும் நமக்காய் சிந்தினார். இந்த இரத்தத்தினால நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் விடுதலை. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் மெய்யாகவே விடுவிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தமே ஆவி ஆத்தும சரீரத்தில் கிடைக்கப்பட்ட விடுதலை தான் விடுதலை. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விடுதலை உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பெறுகிறது. இயேசுவின் இரத்தம் நம் பாவங்களை போக்கி, இயேசுவின் இரத்தம் நம் சாபங்களை நீக்கி, இயேசுவின் இரத்தம் நம் வியாதிகளை குணமாக்கி, இயேசுவின் இரத்தம் நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றுகிறது. கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் இயேசு மனுக்குலத்துக்காய் சிந்தி தந்தார். ஹல்லேலூயா. இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காய் கொடுத்து நாம் ஆசீர்வதிக்கப்படும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்தீடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம்,
ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். சொல்லுவோம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், வல்லவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், வல்லவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் 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 ரத்தம் ஜெயம், பிரிவினையை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் உண்டாகிறது. ஆமென். மட்டுமல்ல, ஐந்தாவதாக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் பொழுது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை. தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது,
யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், எதிர்பார்க்கிற என் பிள்ளைகளுக்குள் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த கடைசி நாட்களிலே இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு வாசலண்டை வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என்ன விலை கொடுத்தாவது மனசுல விரும்புறதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு தேவ ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ ஆவியானவரை வாங்கிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். தேவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வருவாராக. கர்த்தர் நமக்குள் வாசமாயிருப்பாராக. தேவ ஆவியானவர் நமக்குள் ஆளுகை செய்வாராக. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி அவர்களுக்குள் வருகிற பொழுது அவர்கள் எருசலேமிலும், அவர்கள் யூதேயாவிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகள். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வருகிற பொழுது உலகெல்லாம் சாட்சியா இருப்போம், ஊரெல்லாம் சாட்சியா இருப்போம். ஹல்லேலூயா. உலகம் நம்ம பார்த்து சொல்லும், வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். ஆமென். ஏங்க இந்த இவர மாதிரி இருக்கணுங்க. உலகம் நம்ம பார்த்து சொல்லும். தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நமக்குள்ள என்ன பஞ்சம், பசி, பட்டினி, என்ன வேதனை, கண்ணீர், கவலை, கஷ்டம், எத்தனை முழங்கால், எத்தனை இரவு, எத்தனை உபவாசங்கள், எத்தனை நெடுநாட்களாய் கதறும் கதறுதல்கள், இதெல்லாம் மூடி மறைச்சு தேவ ஆவியானவர் நம்ம அப்படியே தேவ தூதன் ஆக்கி உலகத்துக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கார். தேவ ஆவியானவர் வருகிற பொழுது கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் இறங்கின உடனே அவன் மீதியானியனை ஜெயித்தான். உன்னை கொள்ளையிடுகிறவனை நீ ஜெயிப்பாய். கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் இறங்கி வந்தவுடனே அவன் சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான். கர்த்தருடைய ஆவி இறங்கி வந்த உடனே அவன் பெலிஸ்தியனை இல்லாமலாக்கினான். தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருவாராக. இந்த சுதந்திர தினத்தன்றைக்கு கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு போங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவாராக. தேவ ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. தேவ ஆவியானவர் தமது வல்லமையால் நம்மை நிரப்பி ஆளுகை செய்வாராக. கை தட்டுறது மட்டும் அல்ல பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. வாயை திறக்கணும், அந்நிய பாஷை பேசணும், ஆவியில நிரம்பணும். ஹல்லேலூயா. தாவீதை போல துள்ளி குதித்து நடனமாடி ஆவியில நிரம்பி ஜெபி. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீந்த கூடாத நீச்சல் ஆழத்துக்குள்ள. ஹல்லேலூயா. வந்த ஸ்டைல் மாறாம திரும்பி போகணும்னு நினைச்சா ஸ்டைலா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். ஆமென். வந்தது மாதிரி இருக்கிற ஸ்டைல் கொலைஞ்சாலும் பரவாயில்ல, அதை விட ஸ்டைலா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வரணும்னு நினைச்சா ஆவியானவர் வருவார். போட்டிருக்கிற அழகு கொலைஞ்சிராம கூட்டத்தை விட்டு போகணும்னு நினைச்சா ஆவியானவர் வரமாட்டார். அபிஷேகம் நமக்குள் வருவதில்லை. ஆமென். எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே அப்படின்னு நினைச்சா பரிசுத்த ஆவியானவர் வருவார். நிச்சயமா வருவார். வாங்கப்பான்னு சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் வரைக்கும் விடமாட்டேன் என்று அவரை விடாப்பிடியாய் கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவரே என்னை நிரப்பும், விண்ணக காற்றே என் மேல் வந்து வீசும், உம்முடைய ஆவியின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும் என்று சொல்ல வேண்டும். ஆதி அப்போஸ்தலன் காலத்தில் நடந்தது போல அப்போஸ்தலன் 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ஆவியானவர் எப்படி இறங்கினாரோ அப்படியே நம்முடைய கூடாரத்துக்குள் இறங்கி வருவார்.
ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா. ஒரு சிறு குழந்தையை போல மாறுங்க, ஒரு சிறு பிள்ளைய போல மாறுங்க. தேவ ஆவியானவரை என்னை நிரப்பும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் நமக்குள் இறங்கி வருவார். கர்த்தருடைய ஆவியானவர் தமது வல்லமையை ஊற்றுவார். நீங்கள் தேவ ஆவியால் நிரப்பப்படுவீர்கள். தாங்கக்கூடாத தேவனுடைய ஆவியின் வல்லமை உங்களை நிரப்பும். நீங்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேச துவங்குவீர்கள். ஆமென். தேவனுடைய ஆவியானவரை பெற்றிருப்பதற்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. அந்நியபாஷை. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நமக்குள்ள அந்நியபாஷையும் வேணும்னு கேட்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் சொல்றாரு, இந்த சுதந்திர தினத்தன்றைக்கு நீங்க சுதந்திரமா ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், தேவ சமூகத்துல உபவாசிக்கணும், கர்த்தரோட வாழணும், உறவாடணும். கர்த்தரோட தான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கணும் நினைச்சா தேவ ஆவியானுடைய அக்கினிமயமான அபிஷேகம் நமக்குள்ளே பரிசுத்தவான்களுக்குள் இறங்கியது போல் இறங்குவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். இதுவே நம்முடைய சுதந்திரம், இதுவே நமது விடுதலை. நம்பிக்கையோடு நம் அனைவரும் எழுந்திருக்கலாமா? எழுந்து நின்று